இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உட்காருங்க. பரவாயில்ல. பியூட்டிஃபுல் சாரிங்க. எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். இந்த மாதிரி என்கிட்ட நிறைய இருக்கு. நார்மல் ஷாப்லலாம் நாங்க சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு அது பிடிக்காது. நீங்களும் ரம்யாவும் சிஸ்டர்ஸா? நிறைய பேர் இப்படிதான் கேட்பாங்க. இப்போ நீங்களும் கேட்டுட்டீங்க. அம்மா, அங்க கோலம் போடுறது யாரு? தெரியாதா? அவதான் துளசி. அதான் பஞ்சாயத்துல நீங்க பாத்தீங்களே, அவதான். ஓ, துளசிதானா? இங்க இருந்து பார்க்க சரியா தெரியல. அவ இப்படிதாங்க, கொஞ்சம் கூட ட்ரெஸ்ஸிங் நாலேஜே இல்ல. கையில கிடைக்கிறதா சுத்திப்பா. நாங்க யூஸ் பண்ற விலை உயர்ந்த புடவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்க அவளுக்கு கொடுப்போம். ஆனா அவளுக்கு அதோட அருமையெல்லாம் தெரியவே தெரியாது. அவ யூஸ் பண்ணாலும் அது சூட்டபிளாலாம் இருக்காது. ஹாய் ஜனனி. ஹாய் மேம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எதுக்கு? உங்களை வெல்கம் பண்ண ரெடி ஆயிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஃபுல் டே நான் இங்க தான் இருக்க போறேன். எங்க அம்மா ஒன்னு சொல்லுவாங்க, கோலம்னா வெறும் புள்ளியும் கோடு மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல குடும்பத்துக்கான அடையாளம்னு. என்னது? சரியாதான் சொல்லிருக்காங்க. நாள் தவறாம துளசிய கோலம் போட சொல்லிடுவோம். சம்டைம்ஸ் இந்த பம்கின் ஃபிளவர்ஸ் கூட வைக்க சொல்லிடுவோம். ரம்யா, அப்படின்னா என்ன? பூசணி பூமா? அதுதான் தெரியுமே. நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரியே துளசி கோலம் போட வைப்பேன். தேங்க்ஸ். பட் எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கோலத்தை யாரு வேணாலும் போடக்கூடாது, குடும்பத்து மருமக தான் கோலம் போடணும். காலையில கோலம் போடுறதுல இருந்து நம்ம மனநலம் மாறும். கவனமும் பொறுப்பும் அழகியலும் கலந்த குடும்பத்து வாழ்க்கை கோலத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதனாலதான் வீட்டு மருமக தான் கோலம் போடணும். குடு. கோலம்னா என்ன தெரியுமா? வெறும் புள்ளி வச்சு போடுறது இல்ல, வீட்டுக்கு மருமக தான் கோலம் போடணும். நீ போ, நான் போட்டுக்கிறேன். அப்படியா? இன்னையில இருந்து நீதான் கோலம் போட போறியா? நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். துளசி, நீ வாமா. நல்லது, கரெக்டா போட்டு முடிச்சிருங்க. ஹலோ, எனக்கு சொல்லி கூட எப்படி போடுறதுன்னு. எனக்கு கோலம் எல்லாம் போட தெரியாது. நெட்ல பார்த்து கோலம் போடுங்க. நல்ல மருமகளாவது எப்படின்னு கேட்டா ஏஐ கரெக்டா சொல்லும். காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஃபேமிலிக்கு எது நல்லதுன்னு விசாலாட்சி அம்மா தான் பார்த்து பார்த்து செய்வாங்க. பழங்கள் கூட அவங்களே போய் தான் வாங்கிப்பாங்க. ஓ, அப்படியா? என் அம்மா கூட இதே மாதிரிதான். சரி, சிவாவுக்கு எந்த மாதிரி ஜூஸ் பிடிக்கும்? சிவா டேஸ்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு, ஹெல்த்காக தான். அவருக்கு இந்த மில்க் ஷேக் எல்லாம் பிடிக்காது, சுகர் போட்டுக்க மாட்டாரு, ஐஸ் கூட வேண்டான்னு சொல்லிடுவாரு. விட்டமின் சி உள்ள ஜூஸ் தான் ஜாஸ்தி குடிப்பாரு. சரி, இதெல்லாம் ஜனனி பாத்துக்க மாட்டாங்களா? ஜனனி பாவம், அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. போக போக பழகிப்பாங்க. நான் போனதுக்கு அப்புறம் அவங்க தானே பாக்கணும். போன பிறகுனா போறீங்களா? ஆமா, லீகலா டிவோர்ஸ் கிடைச்சதும் நான் போயிடுவேன். ஓ, ஆனா அம்பலா சார் இந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துட்டாரே. ஐயா என்னமோ நினைக்கிறாங்க, கண்டிப்பா எனக்கு நல்லதான் நினைப்பாங்க. ஆனா நான் ஏன் இங்க இருக்கணும்?
இந்த வீட்டை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலல மேடம். நெக்ஸ்ட் வீக் தான் ரெஜிஸ்ட்ரேஷன். நான் கையெழுத்து போடாம எப்படி என் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகும்? உயில எழுதி உயில ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும். யாருக்கு எழுதினாங்களோ அவங்களுக்கு சொந்தமாயிடும். இன்னும் உயில் ரெஜிஸ்டர் ஆகல. துளசி, ஜனனி வர சொல்ல முடியுமா? ஆ, வர சொல்றேன். சரி, சிவாக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஐ மீன், என்ன மாதிரி ஃபுட்லாம் விரும்பி சாப்பிடுவாரு? இல்ல பர்டிகுலரா சொல்ல முடியாது. ஓ, அப்போ ஜூஸ் ஏதாவது குடிப்பாரா? அதாவது என்ன மாதிரி ஜூஸ் பிடிக்கும்? சுகர் ஏதாவது போட்டுப்பாரா? ஐஸ் போட்டு குடிப்பாரா? இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் தெரியுமா? இல்ல இப்படிதான் வேணும்னு சொல்ல மாட்டாரு, குடுத்தா குடிப்பாரு. ஆமா, சிவாவுக்கு ஜூஸ் துளசி குடுக்கறாங்களே, தப்பு இல்லையா? இல்ல நான் லேட்டா தான் தூங்குவேன், எழுந்திருக்கிறதுக்கு லேட் ஆகும், அதனால துளசி குடுப்பா. ம், உங்களால மாத்திக்க முடியலையா? எதுக்கு மாத்திக்கணும்? வேலை செய்யதான் ஆள் இருக்காங்கல்ல, யார் கொடுத்தா என்ன, ஜூஸ் கொடுத்தா போதும். ஓ, சரி, நீங்க கூப்பிட்டதா துளசி சொன்னா எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல சும்மா உங்ககிட்ட பேசலாம் தான். ம். ஹாய் சிவா. ஹாய் மேம். மேம் ஜூஸ்? இல்ல இல்ல, அதுக்குள்ள துளசி ஃப்ரூட்ஸ் வேற கொடுத்துட்டாங்க. உங்க அம்மாவோட சூப்பரான காஃபியும் சாப்பிட்டேன். ஓ ஓகே. அம்மாவோட காஃபி ஆக்சுவலி சூப்பரா இருக்குமே. ஆமா, என்னோட அம்மா காஃபி மாதிரியே இருந்தது. ஸோ ஸ்வீட். அம்மா காஃபியும் துளசியோட காஃபியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்ல ஆண்டி காஃபி நல்லா இருக்கும், துளசி காஃபி சுமார் தான். ஓகே மேம். மேம் எக்ஸ்கியூஸ் மீ. ஜனனி ஒரு நிமிஷம் வாங்க. சரி, அச்சீ மேம். அமராவதி, இந்த ஸ்கூல் ஃபீஸ்லாம் எப்படி? ஓகேவா இல்ல அதிகமா இருக்கா? துளசி, நீயே சொல்லு. மேடம், அந்த ஸ்கூல் கட்ட ஐயா கொஞ்சம் ஃப்ரீயா நிலம் கொடுத்திருக்காங்க. நிலம் கொடுத்திருக்காங்களா? அப்புறம் எதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும்? இது என்ன அநியாயமா இருக்கு? ஐயோ மாமா, நிலம் கொடுத்தது ஃபீஸ்க்காக இல்ல, குழந்தைங்களோட படிப்புக்காக. நிலம் கொடுத்தது எனக்கே தெரியாது. ஏய் அமராவதி, நீ அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்கிட்ட இதெல்லாம் யார் சொல்றாங்க? துளசிக்கு கூட தெரியுது, உங்களுக்கும் எனக்கும் தெரியல. ஏய் வாடி, டைம் வேற ஆயிடுச்சு. டைம் ஆச்சு. சரி வா போலாம்.